அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது அரசியல் சூழல் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் முடிந்து ரிசல்ட் வந்ததிலிருந்து இன்னமும் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்ற ஒரு குழப்பமான மனநிலை நம்மிடம் உலாவிட்டு இருக்கு. இப்போ முதல் கட்சியாக விஜய் வந்திருக்காரு 108. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2வது திமுக வந்திருக்கு, 3வது அதிமுக வந்திருக்கு. இப்போ தமிழக மக்கள் கொடுத்துருக்கிற இந்த தேர்தல் முடிவில் யாரும் தனிப்பெரும்பான்மையுடன் வரல. அப்போ யார் வேணாலும் ஆட்சி அமைக்கலாங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அது திமுக அதிமுக சேர்ந்து அமைக்கலாம், திமுக விஜயும் சேர்ந்து அமைக்கலாம், விஜயும் அதிமுகவும் சேர்ந்து அமைக்கலாம். இப்படி 3 கட்சியில் யார் வேணாலும் யாருடையாவது கூட்டணி சேர்ந்து தான் ஆட்சி அமைக்க முடியுன்ற சூழல் இருக்குது. இதில் யாரும் இல்லைன்னு மறுக்கவே முடியாது. அப்படி இருக்கிற சூழலில் இப்போ இங்கே என்ன நிலவிக்கிட்டு இருக்குன்னா, விஜய் மட்டும்தான் ஆட்சி அமைக்கணும், மற்றவங்க யாராவது அதுக்கு சொன்னாங்கன்னா அது துரோகம், அது ஒரு கெட்ட செயல், அது அயோக்கியத்தனம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு சோஷியல் மீடியாவை ஹேக் பண்ணி வச்சுருக்காரு பார்த்தீங்களா, ஒரு டீம். அது மூலமாக பரப்புகிறாரு. இப்போ விஜய் என்ன சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னார்? அவர் ஒரு தூய சக்தியாகவும் திமுக கூட்டணி ஒரு தீய சக்தியாகவும் தான் பரப்புரை செய்தார். அப்போ இப்போ இவர் உண்மையிலேயே ஒரு தூய சக்தி, மக்களுக்கு நான் இந்த ஸ்டாலின் டேக்ஸ்லாம் இல்லாமல் அந்த கல்லாப்பெட்டி கூட்டணி அமைக்காமல் மக்களுக்கு ஒரு தூய சக்தி தான் ஆட்சி செய்யணுன்ற ஒரு நிலைப்பாடில் இருந்தார்னா, மக்கள் இப்போ உங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கொடுக்கல. நீங்கள் என்ன செய்யணும்? ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் என்ன செய்திருக்கணும்? எனக்கு 108 தான் இருக்குது, 108 தனிப்பெரும்பான்மையோட தனிப்பெருங்கட்சியாக இருக்கேன், அதை வச்சு நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் ஆட்சி அமைக்கிறேன், எனக்கு எந்த ஒரு தீய சக்தியோடைய ஆதரவையும் ஆட்சி அமைக்க நான் விரும்பலை, 108 வச்சு எனக்கு பதவி பிரமாணம் எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட்டில் நான் பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணும், அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்படி என்ன மூவ் பண்ணிடணுமோ அதை மூவ் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் விஜய் அதை செய்யலை. இல்லை, 2வது என்ன சொல்லியிருக்கணும்? இல்லை, எனக்கு ஆட்சி அமைக்க விருப்பம் இல்லை, ஏன்னா நான் தனியாக தான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு தூய சக்தி, மற்றவங்க எல்லாரும் தீய சக்தின்னு சொல்லியிருக்கேன், ஸோ இப்போ தீய சக்தியோடைய ஆதரவோடு நான் வச்சுன்னா நானும் தீய சக்தியை ஆகிடுவேன், அதை மட்டும் இல்லாமல் அதை நான் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சரியான ஒரு நபராக இருந்தால், ஒரு தூய ஆட்சி கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தால், அந்த தீய சக்தியோடைய ஆதரவை ஒரு நாடு இருக்கவே கூடாது. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்தில் உட்கார்ந்தே ஆகணும், அப்படி ஒரு பதவி வெறி. அப்போ மக்களுக்கு நீ உங்களுடைய கூற்றுப்படி தீய சக்தியாக இருக்கிறவங்க கூட இணைந்து நீ எப்படி நல்லாட்சி கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் நம்ம டிடிவி கட்சி பொதுச் செயலாளர் சொல்கிற மாதிரி குதிரை பேரத்தில் ஈடுபட்டதுக்கு ஆதாரமாக நீங்களே வீடியோ வெளியிட்டிருக்கீங்க. அப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு செயலை செய்யும் பொழுது நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இன்னும் என்னென்ன செய்வீங்க? அப்போ இதெல்லாம் எப்படி ஒரு தூய சக்திக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்க முடியும்? அப்போ எப்படி அவர் கட்சி ஆரம்பிச்சது எல்லாத்துலேயும் விதிவிலக்கோ, எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவர் பேச மாட்டார், எந்த ஒரு கெட்டது நடந்தாலும் அதுக்கு போய் ஆறுதல் சொல்ல மாட்டார், எல்லாத்துக்கும் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேச வர மாட்டார், மொத்தமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தேர்தல் பிரச்சாரத்திலே பேசுவார். ஸோ இப்படி எல்லாத்துலேயும் அவருக்கு விதிவிலக்கு. அந்த அடிப்படையில் இப்போ கூட ஆளுநரை கண்டித்து கூட இருக்கிற காங்கிரஸ் பேசுகிறாங்களே வழி அவர் பேசலை. ஸோ இப்படி தொடர்ந்து எல்லாத்துக்கும் அவருக்கு விதிவிலக்குனா, இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரானா எப்படி இந்த நாடு எப்படி செயல்படும்? அவருடைய கூற்றுப்படி அவர் அதில் நிலையாக நிற்கணும். இல்லை, இப்போ நான் என்ன சொல்கிறேன், மறுபடியும் மறுதேர்தலுக்கு நீங்கள் சந்திக்க தயாராக இருங்க. உங்களை தான் மக்கள் 1,72,00,000 பேர் ஆதரிச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, அப்போ உங்களுக்கு 108 வரைக்கும் கொடுத்தவங்க 120 கொடுங்க, அப்போ தான் ஆட்சி அமைப்புன்னு சொல்லுங்கள். உங்கள் மக்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் மக்கள்கிட்ட சொல்லுங்கள், முன்வைங்க. ஏன் தீய சக்தியோடைய சீட்டை எதிர்பார்க்குறீங்க? அதை எதிர்பார்த்ததும் இல்லாமல் அவங்களே குறையும் சொல்கிறீங்க. குறை சொல்லிட்டு அவங்கள உங்கள் கூட கூட்டு வச்சுட்டு அவங்க தலைமையில் நீங்கள் எப்படி ஆட்சி செய்ய முடியும்? இது எந்த மாதிரி கூத்து? நடுவில் ஒரு பேச்சு வேறு சொல்கிறீங்க, திமுக அதிமுக இணைஞ்சால் இவருக்கு பயந்துட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்கன்னு. அப்போ யாருக்குமே தனிப்பெரும்பான்மை இல்லை. அப்போ யார் வேணாலும் யார் கூட சேர்ந்து கூட்டணி அமைக்கலாம். நீங்கள் திமுக கூட்டணியில் கட்சி கூட அமைச்சா அது நியாயமானது, அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அநியாயம்னா இது எப்படி அது? அப்போ எல்லாத்துலேயும் விஜய்க்கு எக்ஸப்ஷனா? விஜய் வானத்துலேருந்து டைரெக்டாக வந்துட்டாரா? இப்போ வரைக்கும் இந்த ஆளுநர் விஷயத்தில் ஒரு வார்த்தை பேசலை. அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது? அப்போ எதை நோக்கி இந்த தமிழக அரசியல் போய்கிட்டு இருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ உண்மையிலேயே நான் விஜய்க்கு ஓட்டு போட்டால் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், விஜய் தூய சக்தின்னு சொன்னாரா இல்லையா? அப்போ தூய சக்தின்னு சொன்னது உண்மைனா அவர் ஏன் தீய சக்தியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாரு? அப்போ இது எனக்கு வேணாம், மக்கள் எனக்கு எப்போ 120 கொடுக்குறாங்களோ அப்போ நான் ஆட்சி அமைச்சிக்கிறேன்னு சொல்லணுமா இல்லையா?
நாளைக்கு இவர் என்ன சொல்லுவார், என்னால் வந்து சரியான ஆட்சி அமைக்க முடியல, இவங்க எல்லாரும் வந்து என்னை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கிறாங்க அப்படி நீலிக்கண்ணீர் வடிப்பாரா வடிக்க மாட்டாரா? அப்போ அப்படி ஒரு நீலிக்கண்ணீர் வடித்து மறுபடியும் உங்களை ஏமாற்றுவாரா ஏமாற்ற மாட்டாரா? அதுக்கு நேர்மையாக திராணியோட நான் வந்து 108 தான் இருக்குது, 118 எனக்கு மக்கள் கொடுக்கல, ஸோ இதை வச்சுக்கிட்டு நான் ஆட்சி அமைக்க விரும்பலை, இந்த தீய சக்தியோடு இணைந்து ஆட்சி அமைக்க விரும்பலை, வேறு யாராவது ஏதாவது பண்ணிக்கிட்டேன், நான் எதிர்க்கட்சியாக இருந்து சிறப்பாக செயல்படுறேன், இல்லை மறுதேர்தலை தான் சந்தித்து மக்களுடைய பேர் அதோட வெற்றி பெற்று நான் வந்து ஆட்சி அமைக்கிறேன் அப்படி தானே சொல்லணும். இதை நீங்கள் கேட்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு எல்லாரும் வந்து நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க, குழந்தைங்க அழுகுறாங்க. குழந்தைங்கள அரசியலில் ஈடுபடுத்துறதே முதல்ல குற்றங்க, அதுவே குற்றம். நீங்கள் மறுபடியும் எப்படி குழந்தை கேட்டாங்க, உங்கள் குழந்தை 2வது படிக்கிற குழந்தை, 4 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொத்தை எழுதி வச்சுருவீங்களா எல்லாரும்? உங்கள் காதில் கையில் இருக்கிற நகையை கட்டி கொடுத்துருவீங்களா? ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துருவீங்களா? நான் வந்து உங்கள் குழந்தைகிட்ட நல்லா பேசி பழகி உங்கள் குழந்தையோட அன்பு பெற்றுட்டு ஒரு 10 லட்சம் கொடுமா, எனக்கு பிரச்சனையாக இருக்குது, உங்கள் 10 ஏக்கர் இடத்த எழுதி வைங்கம்மா அப்படின்னு கேட்குறேன். குழந்தை அழுகுது, இவருக்கு எழுதி வச்சுருவீங்களா? என்ன பேச்சு இது? அதாவது விஜய் மேலே நம்பிக்கை இருக்குது, சரி ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நம்பி நான் ஓட்டு போட்டேன்னு சொன்ன மக்களை கூட சரி ஓகே ஏற்கனவே போடுறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம், அது கூட ஒரு லாஜிக் படி ஏற்றுக்கலாம். குழந்தை சொல்லிச்சின்னு ஓட்டு போட்டிங்கன்னா உங்களை என்ன சொல்கிறதுனே எங்களுக்கு அதுதான் புரியவே மாட்டேங்குது. மறுபடியும் தம்பிராமையா வந்து ஒரு நடிகர், இத்தனை லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு, திரையில் வந்து மறுபடியும் எங்கள் வீட்டு குழந்தை அழுகுது, முதலமைச்சராக பதவி ஏற்று கொடுங்கண்ணா. இந்தியாவில் பல நேரங்களில் இந்த மாதிரி வந்து பெரும்பான்மை கிடைக்காத நேரத்தில் 3வது கட்சியோ 2வது கட்சியோ யார் வேணாலும் ஆட்சி அமைச்சிருக்காங்க. விஜய்னா மட்டும் என்ன சென்டிமெண்ட் உங்களுக்கு? இதில் அரசியல் வந்து எதுக்கு சென்டிமெண்ட்டு? உங்கள் சென்டிமெண்ட்டால் ஒரு உயிர் போச்சு, தீக்குளிச்சு எரிஞ்சிட்டாரு. அப்போ இந்த மாதிரி வந்து சென்டிமெண்ட்டோட இணைச்சி ஒரு அரசியலில் எது சரி எது தப்பு அரசியலாக பார்க்குறத விட்டுட்டு விஜயின் வந்து எதுக்கு அவனை கடவுள், அவர் இந்த வானத்துலேருந்து வந்துட்டாரா? இல்லை என்ன புரிஞ்சிக்கவே முடியல. எம்ஜிஆராவது வந்து ஒரு யோகியமாக படம் நடித்தார், தண்ணி குடிக்காமல் சாராயம் குடிக்காமல் ஒரு நேர்மையாக மக்களுக்கு நல்ல தத்துவங்களை சொல்லி படம் நடித்தார். சினிமாவில் கூட அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை கூட எடுத்து நடிக்கலை. எந்த ஒரு விஷயத்துலையும் கூட நம்மளை பார்க்க வரவனுக்கு அடிப்படைதுன்னா அவருக்கு போயிட்டு உதவி செய்யணுன்ற ஒரு மனப்பான்மை இல்லை, ஒரு அறிக்கை விடலை, எந்த ஒரு சிக்கல்லையும் மக்களுக்கு தீர்வு சொன்னதில்லை. அப்போ நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, சிக்கல் இருக்குன்னே அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்டவரை நம்புறீங்கன்னா இது எந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த நாடு போக போகுதுன்னு தெரியல. இல்லை கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிப்பீங்களா? குழந்தை சொல்லுது, குழந்தை அழுகுதுன்னா என்ன அது? குழந்தை எல்லாத்துக்கும் தான் அழுவோம். ஃபுல் டே கார்ட்டூன் டிவி பார்க்கணுன்னு அழுவோம், ஃபுல் டே சேனல் பார்க்க விடுவீங்களா? டிவி சேனலு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடணும் அழுதுகிட்டே இருக்கோம், டெய்லி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டே இருப்பீங்களா? எதோடங்க முடிச்சு போடுறீங்க? தயவுசெய்து சொல்கிறேன், இந்த அரசியலில் இந்த நேரத்தில் அவர் தூய சக்தி நிரூபிக்கணும்னா அவர் வந்து தீய சக்தியோடைய ஆட்சி வேணான்னு சொல்லி அவங்க ஆதரவு வேணான்னு சொல்லியிருந்தால் அவர் தூய சக்தியாக இருக்கார், அவர் பதவி வரிக்கு ஆசைப்படாதவர் சொல்லலாம். ஆனால் அவருடைய செயல்பாடு எல்லாமே பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு தயாராக இல்லாத மாண்புமிகு விஜய் அவர்கள் இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வெளியில் வந்து அலையிறாரு, ஓடிடுறாரு, தூங்கலை, நைட்டும் பகலும் கஷ்டப்படுறாரு. ஆனால் மக்களை நோக்கி வர்றதுக்கு இதில் ஒரு துளி உழைப்பு செலுத்தலை. அப்படி இருக்கிறவர் எப்படி நல்லாட்சி கொடுக்க முடியும்? இப்போவே இவ்வளோ வந்து அட்டுவழியும் செய்கிறாரு. அப்போ தயவுசெய்து மக்கள் வந்து இதை சென்டிமெண்ட்டாக பார்க்காம தயவுசெய்து சிந்திங்க. யார் விஜய்க்கு ஓட்டு போட்டிங்களோ, என்ன நினச்சி ஓட்டு போட்டிங்களோ, குழந்தைக்காக ஓட்டு போட்டிங்களோ, இல்லை மாற்றம் தருவார் ஓட்டு போட்டிங்களோ, இதில் ஏதாவது ஒன்று அவர் சொன்னதை செய்தாரான்னு பாருங்கள். தூய சக்தின்னு சொல்லிட்டு தீய சக்தி சொன்ன அவங்க ஆதரவு கொடுக்கணும், அவங்களே திட்டுறீங்க. இது எப்படி அவங்க வேற ஒரு கூட்டணி, அவங்க எதுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்? முதல்ல அவங்கள போய் திட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஆதரவு கொடுக்கல. ஆனால் ஆளுநரை எதிர்த்து பேசுறதுக்கு இப்போ வரைக்கும் வாய் வர மாட்டேங்குது. ஆளுநர்கிட்ட சட்ட ரீதியாவோ இல்லை தார்மீக ரீதியாவோ கேட்கறதுக்கு ஒரு வாய் வரல. இப்படிப்பட்டவர் எப்படி உரிமைக்காக குரல் கொடுப்பாரு? இதை நம்பி எப்படி நம்ம இவர்கிட்ட ஆட்சி கொடுக்க முடியும்? எது நடந்தோ எது நடக்க போதோ தெரியல. தயவுசெய்து விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க கை கூப்பி கேட்டுக்கிறேன், நீங்கள் தயவுசெய்து சிந்திச்சு அவரை வந்து நல்ல வழியில் ஆட்சி செய்த நீங்கள் தான் வந்து கேள்வி கேட்கணும். நீங்கள் தான் அவரை நம்பி வாக்களிச்சிருக்கீங்க. அதுக்கான எந்த அறிகுறியும் இது நாள் வரைக்கும் விஜய் வந்து வெளிப்படுத்தலை. இனியாவது செயல்பட வேணும்னா அவரை நம்பி யார் வாக்களிச்சிங்களோ அவங்க வெளியில் வந்து நேர்மையோட அவரை கேள்வி கேளுங்க. அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. தயவுசெய்து தமிழ்நாட்டுடைய அரசியலை பாழ்படுத்தாமல் நல்ல வழியில் கொண்டு வர விஜய்க்கு வாக்களித்தவர்கள் விஜய்க்கு கேள்வி கேளுங்க. நன்றி, வணக்கம்.